சித்தி கிச்சனில் இன்றைக்கி இது பாருங்கள், பச்சரிசி தான் நான் ஊற வைக்கிறேன். ஏன்னா நான் அடுப்பில் கோலம் போடணும், பச்சரிசி மாவு அரைச்சி தான் கோலம் போடணும், அதுக்கு தான் ஊற வைக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ எடுத்து நமக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஊறிச்சு, இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக அரைக்கணும் அது, அப்போ தான் நம்ம கோலம் போட வசதியாக இருக்கும். இப்போ அரைச்சின்னு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. நம்ம வெள்ளிக்கிழமை இப்போ இது ஆடி கிருத்திகைன்றதுனால நான் அந்த கோலம் போடுறேன். எங்கள் அடுப்புக்கு கோலம் போடாமல் நான் சமையல் செய்ய மாட்டேன். எல்லாம் சாமி கும்பிட்டாலும் அரிசி மாவு கோலம் குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையலே செய்வேன். பாருங்கள், கோலம் போட்டாச்சு. இப்போ குங்குமம் மஞ்சள் வச்சிடலாம். நம்ம அரிசி மாவில் தான் போடணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குங்குமம் மஞ்சள் வச்சுட்டேன். இதேமாரி எங்கள் வீட்லேயும் செய்யுங்க. எப்படின்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.